மாநில அரசே திரும்ப பெறு பல மடங்கு உயர்த்திய வணிக உரிமையை கட்டணத்தை திரும்ப பெறு. மாநகராட்சியை 18% GST-ஐ திரும்ப பெறு. 18% GST-ஐ திரும்ப பெறு. மாநில அரசே திரும்ப பெறு. வணிகர்கள் செலுத்தும் GST-ஐ திரும்ப பெறு. தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக மத்திய மாநில அரசை கண்டித்து இன்று 12/12/24 அன்று எழும்பூரில் உள்ள ராஜரத்ன ஸ்டேடியத்தில் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டம் மழை வெயில் புயல் வந்தாலும் பரவாயில்லங்கிற ஒரு அடிப்படையில் சிறுவணிகர்களை இணைந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 2000க்கும் மேற்பட்ட வணிகர்களை இணைச்சு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முக்கிய அம்சமாக வாடகை நடத்தக்கூடிய கடைக்கு 18% GST மத்திய அரசு அம்மையார் நிர்மலா சீதாராமன் கொண்டு வந்துள்ள நீக்கவில்லை என்றால், மாநில அரசு அதற்கு அழுத்தம் கொடுக்கவில்லை என்றால், தமிழக முதல்வர் தொகுதியில் ஒரு நாள் அடையாள கடையெடுப்பு வெகு விரைவில் நடைபெறும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பா இந்த போராட்டம் ஒரு சாம்பிள் தான் உங்களுக்கு எல்லாம். அடுத்து தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம், தென்காசி மாவட்டம் கேட்டுருக்காங்க. ஒவ்வொரு பகுதி வாரியாக அந்த மாவட்டத்தினுடைய தலைவர், மண்டலத்துடைய தலைவர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். ஏற்கனவே தமிழக முதல்வருக்கு ஒரு கோரிக்கை, தொடர்ந்து போதைப் பொருட்கள் உள்ள மாநிலமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. சென்ற முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் இருக்கும்போது போதைப் பொருட்களை கழுத்துல போட்டுக்கிட்டு சட்டமன்றத்துக்குள்ள போய் போதைப் பொருள் உள்ள மாநிலமா இருக்கு அப்படிங்கிறத சுட்டி காமிச்சதுல நாங்களாம் அன்னைக்கு அவருக்கு வாழ்த்து சொன்னோம். இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் வருங்காலத்துல முதல்வர வரணுங்கிறதுல ஆசைப்பட்டதுல தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரமைப்பும் ஒண்ணு அந்த இடத்துல. ஆனா அது அப்படி தலைகீழா மாறி இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கல்லூரிகளிலும் எல்லா இடங்களிலும் போதைப் பொருட்கள் கலாச்சாரம் மிகப்பெரிய அளவுல நடமாடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு வேதனைக்கு ஒரு விஷயம் என்னன்னு சொன்னோம்னா, பயிரையே வேலி, அதை என்ன சொல்லுவாங்க, வேலியே பயிரை மேயிறங்கிற கதையில முன்னாள் டிஜிபியினுடைய மகன் கைது, நடிகர் மன்சூர் அலியான் மகன் கைது, நடிகை மகன் கைது, நடிகை கைது, தொடர்ந்து யாரெல்லாம் கைதாகிறா எல்லாரும் கைதாகிறாங்க. ஆனா இன்னைக்கு வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கிற பெட்டி கடைகளில் போய் இந்த காவல்துறை அதிகாரிகள் போய் உட்கார்ந்துக்கிட்டு நீ கஞ்சா விற்கிறியா, பான் பராக்க விற்கிறியா அப்படின்னு சொல்லி சோதனைங்கிற அடிப்படையில் சோதனை போடுறாங்க. ஆனா எந்த சோதனையிலையும் சிறு வணிகர்கள் மாட்ட மாட்டாங்க. அவங்க விற்கிறதே இல்லை. ஆனா அவங்களை என்ன பண்றாங்கன்னா, இந்த காவல்துறை அதிகாரிகள் காவல் நிலையத்துக்கு அழைத்து கொண்டு போய் எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு கேட்கறாங்க. யார் எழுதி கொடுக்கணும்? காவல்துறை வந்துன்னா அவங்க எழுதி கொடுக்கணும். இந்த பேட்டின் வாயிலாக தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்க நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் நான் தெரிவிச்சுக்கிறதுல, எந்த காவல்துறையிலிருந்து வந்திருந்தாலும் மாநகராட்சியிலிருந்து வந்திருந்தாலும் உடனடியாக தொலைபேசியில் மாவட்டத்துடைய நிர்வாகிகள் அழைங்க. அவங்க வந்து அந்த பிரச்சனைகளை சரி செய்து தருவார்கள். காவல்துறையிலே எழுதி கொடுக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அமைப்பு வலுவாக கட்டமைப்பு உள்ளது தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ள வணிகர் சங்கத்தை கூட்டிட்டு போய் திருச்சியில மாநாடு நடத்தினார் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அந்த மாநாட்டில் என்ன பண்ணாரு சொன்னோம்னா, வணிக உரிமை பெறுவதற்கு ஒரு கடை நடத்தணும்னா வணிக உரிமை பெறணும். அந்த வணிக உரிமை பெறுறதுக்கு 500 ரூபா இருந்தது. உடனே என்ன பண்ணாருன்னா, 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வணிக உரிமை பெற்றா போதுன்னு சொல்லிட்டு அதுல இந்த சிறு வணிகர்களை ஏமாத்தி மைண்டை மாத்தி ஒரு அறிக்கையை விட்டுட்டு போனார். ஆனா இன்னைக்கு அதே முதல்வர் என்ன பண்றாரு சொன்னோம்னா, இன்னைக்கு ஜீவோ போட்டு பாஸ் ஆகி வந்துச்சு, வரக்கூடிய மார்ச் போய் வந்துச்சு, நம்மளுக்கு 10,500 ரூபா கட்ட சொல்றாரு. 500 ரூபா கட்டுறது எங்க இருந்தது? 10,500 ரூபா உரிமை புதுப்பிக்கிறதுக்கு. இன்னைக்கு புதுசா ஒரு உரிமை எடுக்கிறதுனா 10,500 ரூபா வேணும். ஆனா எவ்வளவு பெரிய பகல் கொள்ளையா இருக்கு. இந்த மாநில முதல்வர் வந்து உண்மையிலேயே ஒரு சரியில்லாத அளவுக்கு இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. காரணம், போதைப் பொருள் ஒரு பக்கம், இந்த வணிகர்களுடைய வஞ்சிக்கக்கூடிய வரி விதம் ஒரு பக்கம், அது இல்லாம 6% ஒரு வரி, எல்லா வணிகர்களும் மிகப்பெரிய அளவுல பாதிக்குது. நேற்றுக்கு வந்து ஒருத்தர்
பண்ணாரு. அவர் வந்து அந்த மாநாட்டுல 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரி கட்டுறது வந்து வாழ்த்திருக்காரு. நீங்க அதை எடுத்து நான் சொல்லலையா? இல்ல நேத்து சொன்னவர் வந்துங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு. அவர் என்னன்னு சொன்னோம்னா, வணிகர் சங்கம்னா தமிழ முதல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னா, வணிகர் சங்கம்னா ஒண்ணுதான் இருக்கு, அது ஒரு சார்ந்தவர்கள். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அவர்கள் வணிகர்களை ஒட்டுமொத்தமாக அடமானம் வைத்து அவருடைய மகனுக்கு ஒரு எம்எல்ஏ பதவி வாங்கி கொடுத்துக்கிட்டு இந்த அரசுக்கு பூஜா தூக்கிக்கிட்டு இருக்க அளவு தான் அந்த அமைப்பு. அந்த அமைப்புல தான் சொன்னாங்க, நாங்க நன்றி சொல்றோம் சொன்னாங்கல்ல. 500 இருந்தது, 10,500 கட்ட வேண்டிய காலகட்டம் அவ்வளவு மேல வந்திருக்கு. இந்த அரசு ஒழுங்கா சென்ற அரசு இருக்கும்போது 500 கட்டணும், இந்த அரசு வந்திருக்கும் போது 500 கட்டணும். ஆனா இன்னைக்கு 10,500 கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அது வணிகர்களை மிகப்பெரிய அளவுல மோசடி மாதிரி தெரியுது எங்களுக்கு. சில கடைகளை வியாபாரம் பண்றவங்களுக்கு எல்லாம் அந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு நிறைய கெடுபிடி எல்லாம் இந்த மாநகராட்சியினுடைய மேயருக்கும் இந்த மாநகராட்சி ஆண்டுகிற கமிஷனருக்கும் நாங்க தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கோட பேரமைப்பு சார்பாக ஒரே ஒரு புரியுற மாதிரி சொல்லிடுறேன். நீங்க எல்லோருமே மக்கள் தான், மக்கள் நலன் கருதி தான் அரசு நலன் கருதி தான் நாங்களும் இருந்துகிட்டு இருக்கிறோம். நாங்க எந்த அரசுக்கும் எதிரானவர் கிடையாது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஊடக வாயிலா சொல்றேன், ஒவ்வொரு முறையும் கழுத்துல பாத்தீங்கன்னா எப்படி போதைப் பொருளை போட்ட மாதிரி விஷத்தை தொங்க விட்டுருப்போம். நம்ம எந்த இது அந்நிய முதலீட்டில் இருக்கக்கூடிய லேசு, குக்கரு, இந்த கொளுத்துனா எரியும், அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் பிள்ளைங்க சாப்பிட்டு வயிறு வழியில கிடப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இலக்கு. ஆனா அப்பதான் பெரியவங்க முதியோர்கள்லாம் விற்கக்கூடிய சீடை, முறுக்கு, அச்சு முறுக்கு, இவனுக்கெல்லாம் வரி. காரணம் என்னன்னா, அந்த கவரை யூஸ் பண்ண இவங்களுக்கு ஃபைன் அபராதம் 5,000 ரூபாய் ஸ்பாட் ஃபைன். அவனுக்கு எது அபராதமே கிடையாது, தங்கு தடையில்லாம இருக்கு. தமிழக முதல்வருக்கு நீங்க ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம், நீங்க அந்த லேஸ் குக்கருங்கிற அந்த எது பக்காதோ அதை உடனடியாக நம்ம தீர்மானம் போட்டு அதை எடுங்க. அப்புறம் நீங்க கடைகள்ல சோதனைங்கிற அடிப்படையில் வாங்க, அதை செய்யுங்க. நீங்க முதல்ல ஒரு தெளிவா தெரிஞ்சீங்க. 6 ஆண்டுகள் ஆச்சு நாங்க அமைப்பு போட்டு. 6 ஆண்டுல எடப்பாடியாரை கூப்பிடல. நாங்க கூப்பிட்டது முதல் மாநாட்டுல பிஜேபி ஆதரவு நிலைப்பாட்டு இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு பெரியவங்களை கூப்பிட்டு வாழ்த்தணும். 2வது கொரோனா வந்தது, 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கொரோனாவில் பொதுமக்களுக்கு கொடுத்தோம். அன்பு பாலம் மூலமா தெரியும், நியூஸ் 7ல பாத்தீங்கன்னா தெரியும். 25 லட்சம் ரூபாய் கொடுத்து பொதுமக்களுக்கு இலவசமா கொடுத்த 2வது மாநாட்டுல. 3வது மாநாடு கொரோனா நடத்த முடியல. அப்ப பாதிக்கப்பட்ட வணிகர்களை அழைத்து மிகப்பெரிய அளவு உதவி பண்ணோம். குறிப்பா பாத்தீங்கன்னா ஊடக நண்பர்களுக்கு நிறைய உதவி பண்ணோம். எல்லாத்துக்கும் தெரியாது, என் கடையில வச்சு லாரியா வச்சு அந்த காய்கறியை பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்தோம். அவங்க வந்து ஏதாவது ஒரு உதவின்னு சொன்னோம்னா கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இதுதான் 3வது மாநாடு. 4வது மாநாடு என்ன பண்ணோம், கலைவன அரங்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு இன்னைக்கு இருக்க அமைச்சர், எனக்கு கூட உண்மை அன்பு சகோதரர் ஆர்கே சேகர் பாபு அழைத்து அந்த மாநாடு நடத்தினோம். அப்ப திருமாவளவனும் வந்திருந்தாங்க, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் வந்திருந்தாங்க, சேகர் பாபுன்னு வந்திருந்தாங்க, முக்கிய எம்எல்ஏ வந்திருந்தாங்க, நிறைய பேர் அமைச்சர் வந்திருந்தாங்க, இதே மேயர் வந்திருந்தாங்க. அதனால நாங்க எடப்பாடியை கூப்பிட்டு பண்ணணும்லாம் கிடையாது. எங்களுக்கு ஜாதி மதம் அரசியலுக்கு அப்பாற்பட்டது அமைப்பு கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். இதை கூப்பிடுவோம், சரி வரலன்னா அடுத்த கடன் பார்ப்போம். அது மட்டும் இல்லாம ஒய்எம்சியில செந்தமிழன் சீமான கூட்டி வச்சு மாநாடு நடத்தணும். இப்ப நடத்தக்கூடிய மாநாட்டுல, மதுரை நடந்த மாநாட்டுல எஸ்சி சேகர், பழக்கருப்பையா, இப்படி இருக்க முக்கிய ஆட்கள்லாம் வந்திருந்தாங்க. வந்து வாழ்த்துவாங்க. எங்க இடத்துல அரசியல் பேச அனுமதிக்க மாட்டோம். நாங்களும் வணிகர்களை அரசியல் பக்கம் திரும்ப விட மாட்டோம். வணிகர்களை அரசியல் அடமானம் வைக்கவே மாட்டோம். எல்லாம் ஏதோ ஒரு அமைப்புகள், அந்த அமைப்பு வணிகர்கள் அடமானம் வச்சு ஒரு சுப லாபத்துக்காக வாழணும்ல, அதுக்காக அடமானம் வச்சு ஒரு எம்எல்ஏ பதவி எடுத்துட்டாங்க. அடுத்த கூடிய காலகட்டம், நேற்று கூட ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறேன், நீங்க கவனிக்கல தெரியல. அடுத்து நம்ம மிகப்பெரிய அளவுல ஒரு மாநாடு நடத்துவோம். அந்த மாநாட்டுல அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த மாநாடு அமையும் சொல்லியிருக்காரு. அப்பாயின்மெண்ட் என்ன புரிஞ்சுக்கணும், 10 சீட்டு தரணும், இல்ல 5 சீட்டு தரணுங்கிற ஒரு நிலைப்பாடு அவர் எடுத்திருக்கிறாரு. அதனால இந்த நேரத்துல வணிகர்கள்லாம் கொஞ்சம் உஷாரா இருங்க, சிறு வணிகர்கள்லாம் தெளிவா இருங்க, எந்த அமைப்புக்கு சாராதங்க. தமிழ்நாடு அனைத்து வணிகர்கள் பேரமைப்பு எல்லா வணிகர்களையும் ஒரு குறையின்கள் கொண்டு வந்துகிட்டு இருக்கு. தெளிவா இந்த ஆர்ப்பாட்டம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அம்மையார் நிர்மலா சீதாராமன் 18% வாபஸ் வாங்கலன்னா மாநில அரசு அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து அதை சரி செஞ்சு உடனே நீக்கவில்லை என்றால் நாங்கள் கவன ஈர்ப்பு, அதாவது என்னன்னாச்சுன்னா உடனடியாக ஒரு
ஒரு 20 நாளைக்குள்ளாடி உயர்மட்ட குழுவில் உட்காரக்கூடிய மாநில மண்டல நிர்வாகிகளை அழைத்து பேசி முதல்வர் தொகுதியில ஒரு நாள் முழுவதும் காலையிலிருந்து இரவு வரைக்கும் கடையடைப்பு நடத்துவோம். அது தெளிவா சொல்லிட்டோம். முதல்வர் எதுக்கு கடையடைப்பு நடத்துறோம்னா முதல்வருடைய கவனத்துக்கு தெரியணும். 18% வரி வணிகர்களை பாதிக்கிறத இந்த நேரத்தில் அதை பதிவு பண்றோம். உங்க பேரு பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரமைப்பினுடைய மாநில தலைவர் கொளத்தூர் ரவி.